வெல்கம் டு லிதாஸ் குக் புக். இன்னைக்கு லாங் வீடியோவில் ஃபுல் சமையலே போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து கேலண்டர் கிழிக்கும் போதே என்ன படித்தேன்னாக்கா, உலக நீரிழிவு நோய் தினம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது வேர்ல்டு டயபெட்டிக் டே. நிறைய பேருக்கு அதாவது இந்தியா தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது நீரிழிவை பொறுத்த வரைக்கும். அது ஏன் வருது? இப்போல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் யாருக்கு வேணாலும் வருது. எல்லோரும் கவனமாக தான் இருக்கா. அவங்களோட டயட்டில் இதுதான் இருக்கா, சர்க்கரை எடுத்துக்கக்கூடாது, இது அரிசி சோறு எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நானும் இதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி நான் பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி சமைச்சதே இதுக்காக தான், டயபெட்டிஸ் இதுக்காக தான் சமைச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லாமும் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடு, கொஞ்சம் வாக்கிங் இது இருந்தாலே போகிறோம், நீரிழிவை சுலபமாக நம்ம இது ஃபேஸ் பண்ணிடலான்னு தான். நான் இன்னைக்கு நம்ம டெய்லி நான் வெடிக்கிற ஒயிட் ரைஸ் அது நான் பண்ணலை. அதுக்கு பதிலாக மில்லட் இன்னைக்கு எடுத்துக்கலாம்னு இருக்கேன். நான் இப்போ ஒன்றா பண்ணுற செய்ய நம்ம எல்லோரும் பேசிகிட்டே பண்ணுவோமே, அது மாதிரி கீரை ஒன்று எடுத்துட்டேன். ஸ்ப்ரவுட்டட் இது பீன்ஸ், அது பச்சை பயிறு முளை கட்டினது, அப்புறம் சுரைக்காய் கூட்டு. இப்போ இந்த கூட்டு பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எண்ணெயே கிடையாது. உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூனை விட குறைச்சல் தாளித்து கொட்டுறதுக்காக போடுறோமே, அதுதான் எண்ணெய், மற்றபடி எண்ணெயே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம கவனம் எடுத்துட்டோம்னாக்க நம்மளால ஈஸியாக எத்தனை பெரிய இது நோய் இருந்தாலும் அதை விரட்டி அடிச்சு விடலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்கோ, நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம். இங்கே சுரைக்காயை நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். சுரைக்காயை தோலை சீவி கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக. பைத்தம்பருப்பு நினச்சி வச்சுருக்கேன், கூட்டு சுரைக்காய் கூட்டுக்கு. இது வந்து பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்டட். இது ஹோம்மேடு தான், வீட்டில் தான் பண்ணினேன். இது வந்து சாலட் பண்ணுறதா இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டுங்க. இதை இப்போ ரொம்ப பொடியாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக க்யூபாக நறுக்கி முடியும். இதை நறுக்கிண்டாச்சு. இப்போ இனிமேல் நம்ம குக்கரில் டைரெக்டாக வச்சுடலாம். முதல்ல பைத்தம்பருப்பை போட்டுணும்னா, அடுத்தது இந்த சுரைக்காயை போட்டுக்கணும். உப்பு, மஞ்சள், 2 விசிலுக்கு வச்சுடணும். சரியா? இது வந்து பாலக்கீரை இங்கே நறுக்கி வச்சுருக்கேன் மசியல் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக மசியல் பண்ணுறதுக்கு இப்படி பொடியாக நறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பெருசாக அப்படியே கையாலே பிச்சு போட்டுவிட்டு எப்படியும் நான் மிக்சியில் ஒரு சுற்றுவேன். இதை முதல்ல வேக போட்டுருவேன். ஒரு 1/4 கப்பு ஜலம் விடலாம். குக்கர் திறக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சணும்லாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன். 2 மிளகா வத்தல், தேங்காய், இது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இல்லையா, அது கொஞ்சமாக ஜலம் ஊற்றி இதை அரைச்சிடணும். இந்த தேங்காய் மிளகாயோடு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்து போட்டு அரைச்சா கூட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை 2 விசிலில் திறந்துட்டோம். நல்லா வெந்து போயிட்டு இந்த அரைச்சி வச்ச தேங்காய், டொமேட்டோ விழுது இதை இதில் போட்டுடலாம். டொமேட்டோ சேர்த்து போட்டு அரைச்சதுனால பாருங்கள் இந்த கூட்டு இது காரமெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த தக்காளி போட்டதுனால இந்த மாதிரி கலராக இருக்குது. இதில் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம அரிசி மாவு கரைச்சி இறக்கி விட்டுருலாம். இது மாவு கரைச்சி ஊற்றியாச்சு. ஒரு கொதியும் வந்துவிட்டு இறக்கிடலாம். இதில் மேலேருந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு விடலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் அதெல்லாம் தாளித்து கொட்டினா அப்சல்யூட்லி ரெடி ஆகிடும். இது இந்த ஸ்ப்ரவுட்டட் பயிர் இருக்குது இல்லையா, இதை ஸ்டீமில் வச்சுட போகிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சாலே போதுமானது. வெயிட் வைக்கக்கூடாது. கூட்டு பண்ணி இறக்கினுட்டோம். இப்போ என்ன ஒரு கறி ஒன்று பண்ணலான்னு முள்ளங்கியும் கேரட்டும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பக்கமாக எண்ணெய் விட்டுருக்கேன். குக்கரில் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. இதை போட்டுடலாம். இந்த காய்கறி இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜலம் ஊற்றி ஒரு 2 விசிலுக்கு வச்சுடலாம். ஆயிடுச்சு. இந்த கீரை பாருங்க நல்லா வெந்து போயிடுது.
இதை இப்போ மிக்சியில் போட்டுன்றணும். ஜலத்தை அப்படியே இருத்து வச்சுருக்கணும். ஜலத்தை போட்டால் 4 பக்கமாக வாரி தெளிக்கும். இதை மிக்சியில் வச்சு ஒரு ட்ரிப் பண்ணினா போதும். இதை அரைச்சிட்டோம். இப்போ ரெடி ஆகிட்டு இதில் சீரகத்தை பச்சையாக அப்படியே அப்படி மேலே போட்டுன்றணும். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு பக்கமாக நெய் விட்டுக்கணும். ஏன்னா கீரை மசியல்னு நெய்யில் தாளித்து கொட்டினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். பருப்பு, மிளகா வத்தல், நாங்கள் பெருங்காயம். இப்போ இந்த கீரை மசியல் இதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக மாவு கரைச்சி ஊற்றி இறக்கினா மசியல் ஒரு கொதி வரட்டும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும். பார்த்தோன்னா இல்லை ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா கீரை தனியாக இருக்கும், ஜலம் தனியாக ஓடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே சைடாக நல்லாயிருக்கும். கீரை மசியலும் ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்விங் பவுலில் போட்டோம். இப்போ குக்கர் திறந்து கொடுத்து இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய்க்கு பதிலாக கடலை மாவு போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடலை மாவு போட்டு ஒரு பரட்டி இறக்கிடலாம். இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு போட்டதுனால. ஸோ முள்ளங்கி கேரட் கறி ரெடி. ஸோ கீரை மசியல் கூட்டு இது ரெடி ஆகிட்டு இப்போ முள்ளங்கி கேரட் கறியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் அடுத்தது இன்றைக்கி சாதத்துக்கு பதிலாக மில்லட்டு தான் பண்ணுறதா இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் இங்கே வரகரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி சாதத்துக்கு பதிலாக இன்றைக்கி இது சாப்பிடலான்னு. இது ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஜலத்தை எடுத்துட்டு கரெக்டாக 1-2 தான் ஜலம் விடணும். 2 விசிலில் இது எடுத்துடணும். அப்போ உங்களுக்கு பொலன்னு வரும். இல்லைன்னா ரொம்ப கிச்சடி மாதிரி போய்டும். இதை வச்சாச்சு. குக்கரில் 2 உப்பு போட்டுக்கலாம். நிறையா இல்லை, 2 உப்பு. இதை குக்கரில் வச்சு மூடிடலாம். 2 விசிலில் கரெக்டாக எடுத்தால் சரியாக இருக்கும். சாலடு இதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. வெறும்னா மிக்ஸ் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இதில் பாருங்கள், இதில் வெள்ளரிக்காய், தக்காளி, கொஞ்சமாக தனியா, அதாவது பச்சை கொத்தமல்லி, இது நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சோம்ல பச்சை பயிறு, அது கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை, தேங்காய் கூட போடலை. இன்றைக்கி வேணுன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். லஞ்ச் பார்த்துடலாமா? இது முள்ளங்கியும் கேரட்டும் சேர்த்து ஒரு வதக்கல் கறி குக்கரில் பண்ணினது தான், பார்த்துருப்பேன். அடுத்தது சாலட்டு, இந்த முளைக்கட்டிய பயரும் தக்காளி வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு. இதில் எண்ணெய்ங்கிற பேச்சே கிடையாது. சும்மா எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது பாலக்கீரை, பாலக்கீரையோட மசியல் இன்னைக்கு. இதில் இன்றைக்கி குழம்பு விடாமலாம் போடல, போட்டுண்டா நல்லாயிருக்கும். தேங்காய் எல்லாமும் போடுறதில்ல. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது இன்றைக்கி மில்லட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ் வைக்கல. இது மில்லட்டு குக்கரில் பண்ணினேன். சொரைக்காய் கூட்டு, ரொம்ப சாதா சிம்பிள் ரசம், மிளகு ஜீரா ரசம், நீர் மோர், வெறும் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்னித்து லஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி லஞ்ச் தான். ஒரு கூட்டு, சொரைக்காய் கூட்டு, கீரை மசியல், ஸ்ப்ரவுட்டட் பீன் சலாட், அதுக்கப்புறமா இது ஒரு கறி, முள்ளங்கியும் கேரட்டும், மிளகு ஜீரா ரசம், மில்லட் ரைஸ்.